பரிகாரம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, எண்ணமே வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. ஓ, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணமே வாழ்க்கை. இதில் எது சரின்னு கேட்டிங்கன்னா எண்ணமே வாழ்க்கைன்றது தான் சரி. முதல்ல எண்ணம் வருது, அதுக்கப்புறம் அதை போல் நம்ம வாழலாம் அப்படின்றது. அப்போ ஆரம்பம் எது, மூலம் எது? எண்ணம். எண்ணத்தை எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக அந்த வேலை நடந்துடும் இல்லை. இங்கே ஒரு விஷயமும் 2 வாட்டி உருவாக்கப்படுது. நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை ஒருமுகப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோக்கஸில் வீடு, கார் வந்துடும். கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். பயம் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்துடும். இப்போது இது நிறைய பேர் எனக்கு தெரியல, எப்படி பண்ணணுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும்போது இதை ஒருமுகப்படுத்துறதுக்காக பரிகாரம்னு ஒரு விஷயத்த சொல்லி நீ என்னுடைய ஃபோக்கஸை நான் நல்லா ஆகணும், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் நல்லா ஆகணும், தெளிவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்னு ஒரு கடவுள் கண்டிப்பாக இருக்கார். இந்த கடவுள் எந்த கடவுள்னா இருக்கட்டும். ஒன்று குலதெய்வம் இருக்காங்க, 9 அம்பாவன்றது பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு கடவுளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த எண்ணத்தை எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணும்போது அந்த எண்ணம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுவாங்கன்றது தான் உண்மையான பரிகாரத்துக்குன்னு அர்த்தம்.